ஏன் 8 வருஷமா இந்த விஷயத்துல மௌனமா இருக்கு? உங்களுக்கு தெரியும் நானும் நீங்களும் சந்திச்ச முதல் நாள்ல இருந்து ஏன் பேசலங்கிறதோ, ஏன் பேசணும் அப்படிங்கிறதோ சொல்லக்கூடாது. அது நான் சொல்றது இல்ல. நீங்க சொல்லிக்கங்க. உங்களுக்கு காரணம் கண்டுபிடிச்சுங்க. நேத்து வரைக்கும் ஏன் பேசல? நான் யாரையுமே சொல்ல மாட்டேன். நீ எனக்கு சாதகமா இருக்கு, எனக்கு பாதகமா இருக்கு. நான் சொன்னத திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சொல்லியிருக்காரு. எனக்கு அவ்வளவுதான். நான் அந்த இடத்துல நான் வந்து பிஜேபி உடைக்கிற கட்சி இல்ல. பிஜேபி உடைச்சல. பிஜேபி கூட்டணிகளால பாதிக்கப்பட்டிருக்கே தவிர, கூட்டணிக்கு பாதிப்பை பிஜேபி ஏற்படுத்தல. இத நான் 100 முறை சொல்லியிருக்கேன். யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பெருமக்கள் யாராவது வந்து மறுப்பு உதாரணம் சொன்னீங்கன்னா, நான் புரிஞ்சு நான் திருத்திக்கிறேன். இத நான் டெய்லி சொல்லிட்டு வந்திருக்கேன். எல்லாரும் அப்போ பூரா என்னை சங்கின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் அமித்ஷாவுக்கும் ஆகல, அவங்களோட முறைச்சிட்டு இருக்காங்க. இந்த கூட்டணியே ஒட்டல. இந்த கூட்டணி என்னைக்குனாலும் போயிரும். எடப்பாடி பழனிசாமி எப்பனாலும் விஜய் கூட போயிருவாரு. செங்கோட்டையனை பார்த்துட்டாங்க அமித்ஷா. இது மாதிரி குளறுபடிகள் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமி திரு அமித்ஷா பார்க்குறாரு. இதைத்தான் நான் சொன்னேன். எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குங்க. தெரிஞ்சவங்க அமைதியாக இருக்கிறாங்க, தெரியாதவங்க கூச்சிட்டு இருக்கிறாங்க. திமுக போய் அவர் சேர போறாரு, விஜய் கூட போய் இவர் சேர சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அமைதியாக இருக்கிறாங்க, எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்காங்க. நான் 100 முறை சொன்னேன். பிஜேபிக்கு ஏடிஎம்கே தலைமை மேல 100% ட்ரஸ்ட் இருக்கு. ஏடிஎம்கே தலைமைக்கு பிஜேபி மேல 100% ட்ரஸ்ட். எந்த குழப்பமும் கிடையாது. கீழே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவ்வளவுதான். அப்ப நேத்து வரைக்கும் ஏன் திரு எடப்பாடி பேசல, இன்னைக்கு ஏன் பேசலாம்? நான் சொல்ல மாட்டேன். நேற்று வரைக்கும் அவர் என்ன இந்த பேச்சு என்னுடைய கிடையாது. அவர் என்னைக்குனாலும் பேசலாம், எதுனாலும் பேசலாம், பேசாம இருக்கலாம்.